ஹே ஆல் குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான டே vlog தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சூப்பர்லாம் இல்லை, இன்றைக்கி ஒரு போரிங்கான டே தான். அவ்வளோ ஒன்றும் நான் வீடியோவும் எடுக்கலை, பிகாஸ் டெய்லி ரெகுலர் ரொட்டீன் தான் நடந்துட்டு இருந்தது. அண்ட் மார்னிங் நான் மோர் தான் செஞ்சேன். மதியத்துக்கு நான் ஆஃபீஸ் டே அவுட் இருக்கிறதுனால மதியம் அங்கே போய் லஞ்சு சாப்பிட்றதா இருக்குது. ஸோ காலையில் எனக்கு மோர் குடிக்கவே பயங்கர கஷ்டமாக இருந்தது, அதனால் கஷ்டப்பட்டு குடித்தேன். இன்றைக்கி நான் ரெடியானது வந்து இந்த வயலட் கலர் சுடிதார் தான். இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ட் தென் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, லிங்க் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ஆஃபீஸ் கிளம்பி நான் போயாச்சு. ஸோ இன்றைக்கி என்னென்னு தெரியல, சென்னை பார்க்க ரொம்ப அமைதியாக இருந்த மாதிரி இருந்தது. சம்திங்ஸ்க்கு ஒரு மாதிரி மோடமாகவே இருந்தது. இவர் தான் முருகன் அண்ணா, எங்கள் ஆஃபீஸில் இருக்க அண்ணா. ஸோ அண்ணாலாம் இல்லை, இந்த கிளினிக்கில் இருக்க எல்லாத்துக்கும் அப்பா மாதிரி. இவர் வந்துட்டு ஃபுட் எல்லாமே வாங்கிட்டு வந்து தருவார். அது வந்து எங்கள் ஆஃபீஸில் இருக்க எல்லாத்தையுமே நல்லா பார்த்துப்பார். இவர் சிரிப்புலேயே தெரியுது பார்த்தீங்களா இவர் எப்படின்ட்டு. செம காமெடியான அது. ரொம்ப இவர் இருக்க இடமே சிரிச்சு கலகலன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அஜய் வந்தால் அஜய் மீட் பண்ணிவிட்டு, அது நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே செடி கொஞ்சம் வாங்கியிருந்தேன், இன்னும் கொஞ்சம் செடி வாங்கலாம் வீட்டுக்கு. ஏதோ சமைக்கிற மாதிரியே மிளகா செடி, கருவேப்பிலை செடி அப்படி இப்படின்னு வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அக்கா தான் அந்த செடிக்குமே தண்ணி உரம் எல்லாமே போட்டு பார்த்துக்கிறாங்க. நான் அந்த அக்காவை நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க, அப்பப்போ வேணால் மட்டும் கருவேப்பிலை வச்சுக்கிறேன்னு நான் சொன்னேன். இன்றைக்கி சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் ஃபங்க்ஷன், அங்கே நான் போயிருந்தப்போ தான் எனக்கு இந்த வளையல் போடுறது, அந்த கையில் வந்து மெகந்தி வைக்கிறது, இந்த அச்சு வைப்பாங்கள்ல, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த வளையல் போடுற ஆன்ட்டி பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா அவங்க வளையல் வந்து சைஸ் வச்சு வச்சு பார்த்து நம்ம கலருக்கு என்னவோ அதெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க. நம்ம நரம்பு கலர் பார்த்துலாம் வந்துட்டு வளையல் போட்டு விடுவாங்க. எனக்கு ரெட் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரெட்டில் வந்து அவங்க போட்டு விட்டுட்டு இருந்தாங்க சைஸ் பார்த்து. நான் இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷனோட ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் நினச்சேன். ஒன் டே வில் பி டெஃபினெட்லி ஆர் டே. ஸோ இது வந்து ஒரு நார்மலான விஷயம் கிடையாது, ஒரு ஹோப்ஃபுல்லான விஷயந்தான். என்னென்னா நம்ம ஒரு நாள், அந்த நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டெப் 1 தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 100 ஸ்டெப் இருக்கும். ஒருத்தர் 100 ஸ்டெப் ஏறி போய் நின்று அங்கேருந்து நம்ம பார்த்துட்ருக்காங்க. அதுக்காக நம்ம உடனே தாவி குடிக்கணும்னு நினைக்காதீங்க. ஸ்டெப் 1லேருந்து போகும்போது தான் நிறைய நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க, நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணவும் போகிறீங்க. அதனால் ஒரு நாள், அந்த நாள் என்றைக்கு வரும், நம்மளுக்கான நாள் கண்டிப்பாக வரும். அந்த நாள் வர வரைக்குமே நீங்கள் ஒவ்வொரு நாளுமே அந்த படிக்கட் ஏறி தான் ஆகணும். அந்த படிக்கட்டில் உங்களுக்கு ஒவ்வொரு லெசன்ஸ் காத்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ யோசிக்காதீங்க. இவங்க வந்து கண்டிப்பாக நம்மளை சுற்றி பாசிட்டிவாக 10 பேர் இருந்தாங்கன்னா நெகட்டிவாக 20 பேர் கூட இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் தேவையா, வேண்டவே வேண்டாம், நீ எதுக்கு பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு 1000 பேர் கூட இருக்கலாம். ஆனால் டோன்ட் பிலீவ் இன் தேர் வேர்ட்ஸ். ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை பிலீவ் பண்ணிங்கனாவே போதும். உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் அந்த படிக்கட்டை வேகமாக நடக்குவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கான டே உங்களை வந்து ரீச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். பாய்.